கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐவியில் அதாவது நம்ம ஐசியூவில் யூஸ் பண்ணுற என்னென்ன ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, அதே போல் ஐவி ஃப்ளூயிட்ஸோட டைப்ஸ் என்ன, அந்த ஃப்ளூயிட்ஸ் நம்ம எப்போ அட்மினிஸ்ட் பண்ணோம், அதோடைய நார்மலோட கான்சன்ட்ரேஷன் லெவல் என்ன, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் இப்போ ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளூயிட் டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம பாடியில் ஃப்ளூயிட்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்றது நமக்கு தெரியணும். ஸோ ஜென்ரலாக நம்ம பாடியில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிடாக பிரிகிறாங்க. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட், செல்லுக்கு வெளியில் இருக்கிற ஃப்ளூயிடு, அடுத்தது இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடு, செல்லுக்கு உள்ளே இருக்கிற ஃப்ளூயிடு 2 டைப்பாக பிரிகிறாங்க. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடு, இன்னொன்று வந்து இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடு. ஸோ எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடு வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் தி டோட்டல் பாடி வாட்டர் இருக்கும். இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடு வந்து 2/3 ஆஃப் டோட்டல் பாடி வாட்டர். ஸோ பாடி வாட்டரில் 1/3 பகுதி வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடு, இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடு வந்து 2/3. ஸோ பாடி வாட்டர், டோட்டல் பாடி வாட்டர் எவ்வளோ இருக்கும் நார்மலாக பார்த்தோன்னா, டோட்டல் பாடி வாட்டர் அப்ராக்சிமேட்டாக நமக்கு 50 to 60% இருக்கும். 50 to 60% வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், பாடியில் வாட்டராக இருக்கும். டோட்டல் பாடியில் நம்மளுக்கு 50 to 60% நம்மளுக்கு வாட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் என்னென்ன காம்பனண்ட் இருக்கும், இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குன்றது பார்ப்போம். எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் வரும்பொழுது நம்மளுக்கு இங்கே பிளாஸ்மா இருக்கும். பிளட் கேபிலரியில் என்ன இருக்கும், பிளாஸ்மா இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளட்டுக்கு வெளியில் இங்கே இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் இருக்கும். இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸில் நம்மளுக்கு பிட்வீன் த செல்ஸ் நம்மளுக்கு இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடு ஒன்று இருக்கும். ஸோ இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிட்வீன் த செல்ஸ். ஸோ பிட்வீன் செல்ஸில் நம்மளுக்கு ஃப்ளூயிட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே நம்மளுக்கு இன்சைட் தி செல். ஸோ இன்சைட் தி செல். ஓகேவா? இப்போது பிளாஸ்மாவில் நம்மளுக்கு ஒரு சில காம்பவுண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் இருக்கும், பொட்டாசியம், சோடியம், நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும். ஸோ பிளாஸ்மாவில் வாட்டர் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா பேசிவாக மூவ் ஆகும். வாட்டர் வந்து எந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டும், அதாவது ஆக்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு தேவைப்படாது. நார்மலாக ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு பேசிவாக இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸுக்கும் பிளாஸ்மா வேறுக்கும் நம்மளுக்கு வாட்டர் மாலிகுல் மூவ் ஆகும். ஸோ இட் மூவ்ஸ் பேசிவ்லி. வாட்டர் வந்து நம்மளுக்கு பேசிவாக மூவ் ஆகுது. ஓகேவா? இப்போ பேசிவில் வந்து நம்ம இப்போ பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்ன ப்ரெஷர் நம்மளுக்கு இந்த இடத்துல ஆக்ட் ஆகும்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், ஆஸ்மாட்டிக் ஆர்எல்ஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இந்த 2 ப்ரெஷரும் நம்ம இந்த பேசிவ் டிரான்ஸ்போர்ட் நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இருக்குது பிளாஸ்மாவில், வேறு என்னென்ன ஃப்ளூயிட் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எலக்ட்ரோலைட் ஷிஃப்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம பிளாஸ்மாவில் என்னென்ன எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது சோடியம் இருக்கும். சோடியம், நெக்ஸ்ட்டு மெக்னீஷியம் இருக்கலாம், மெக்னீஷியம், அப்புறம் பொட்டாசியம், அப்புறம் கால்சியம், குளோரின், பைகார்பனேட். இதெல்லாம் வந்து நம்ம பிளாஸ்மாவில் நார்மலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த அயான்ஸ்லாம் வந்து நம்ம இன்டர்ஸ்டிஷியல் ட்ராவல் ஆகும். ஆனால் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் போகும்போது இதால் ட்ராவல் ஆக முடியாது. ஏன்னா பிளாஸ்மா மெம்பரேன் இட்ஸ் அ லிப்பிட் பயோமாலிகுலர் பாஸ்போலிபிட் பைலேயர். ஸோ இந்த மாதிரி அயான்ஸ் எல்லாம் அது அலோவ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி அயான்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணால் நம்மளுக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வேணும். ஸோ அந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு ஒரு சில சேனல் வேணும். சோடியம் பொட்டாசியம் ATPase மாதிரி ஒரு சில ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்மளுக்கு சேனல் வேணும். ஓகேவா? ஸோ அந்த சேனல் தான் இந்த சோடியம் பொட்டாசியம்லாம் நம்மளுக்கு மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சோடியம் பொட்டாசியம் ATPaseல. ஓகேவா? ஸோ தீஸ் அயான்ஸ் கேன் பி ட்ராவல்டு த்ரூ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இந்த இன்ட்ராசெல்லுலர் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிடில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டு கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்கும். இந்த அயான்ஸ் மூவ் ஆகல. ஸோ இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தீஸ் அயான்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இந்த பிளாஸ்மாவில் நம்மளுக்கு கேப்லரிக்குள்ளே ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஆனால் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடில் நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்காது. என்ன மாதிரி ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னா ஆல்புமின், குளோபுலின்லாம் இருக்கும். ஏன் இங்கே வந்து இல்லை, ஏன் இங்கே வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னா இந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த வாட்டர் மாலிகுல்ஸ், இந்த ஃப்ளூயிட்ஸ்லாம் ஷிஃப்ட் ஆகாமல் இட் ஹேஸ் ஹை ஆங்காட்டிக் ப்ரெஷர். ஆல்புமின் ஹேஸ் ஹை ஆங்காட்டிக் ப்ரெஷர். ஸோ அப்போ அந்த ஆங்காட்டிக் ப்ரெஷர்லாம் வச்சு இந்த ஃப்ளூயிட் ஷிஃப்ட் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு இது தடுக்க பார்க்கும் இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம். ஸோ இந்த எடிமா ஃபார்மேஷன் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? தீஸ் ஆர் அபவுட் மெயின் distribution of the fluid in human body. ஒன்று வந்து extracellular fluid, intracellular fluid. Extracellular fluid 1/3 of total body water, intracellular fluid 2/3 of total body water. Extracellular fluid plasma, interstitial பிரிக்கிறாங்க. inside the cells and plasma membrane இருக்குது. ஸோ பிளாஸ்மாவில் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ passive transport, active transport ரெண்டு நடக்குது. ஸோ these are about fluid distribution in human body. நெக்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ மெயினாக காமனாக இதை வந்து கிறிஸ்டலாய்ட்ஸ் அண்ட் கொலாய்ட்ஸ் ரெண்டாக பிரிக்கிறாங்க. கிறிஸ்டலாய்ட்ஸ் அண்ட் கொலாய்ட்ஸ். ஸோ கிறிஸ்டலாய்ட்ஸ்னால் என்ன, கொலாய்ட்ஸ்னால் என்ன? கிறிஸ்டலாய்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கிறிஸ்டலாய்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ்.
மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், மைன்யூட் solid பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கிறது கிறிஸ்டலாய்ட்ஸ். அண்ட் வாட்டர் soluble மாலிகுல், வாட்டர் soluble மாலிகுல்ஸ்லாம் இருக்கிறது வந்து கிறிஸ்டலாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது இப்போ கொலாய்ட்ஸ் வரும்போது லார்ஜ் இன்சாலிபிள் மாலிகுல்ஸ். இது வந்து வாட்டரில் soluble ஆகுது கிறிஸ்டலாய்ட்ஸ். லார்ஜ் இன்சாலிபிள் மாலிகுல்ஸ் லைக் ப்ரோட்டீன்ஸ். இப்போ ப்ரோட்டீன்ஸை பார்த்தாலும் ஐ கொலாய்டல் ஆர் ஐ ஆன்காட்டிக் ப்ரெஷர்னு அதுதான் இங்கும். ஸோ லைக் ப்ரோட்டீன்ஸ் வந்து லார்ஜ் இன்சாலிபிள் மாலிகுல்ஸ். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்னன்னு பார்த்தோன்னா கிறிஸ்டலாய்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சிம்பிளிசிட்டியாக இருக்கும், ஈஸி டு யூஸ், சிம்பிளிசிட்டி அண்ட் ஆல்சோ நாட் வெரி மச் எக்ஸ்பென்சிவ், லெஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இது அவைலபிளாக இருக்குது கிறிஸ்டலாய்ட்ஸ். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் கேவி லைட், பிளாஸ்மா லைட், அது மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது கிறிஸ்டலாய்ட்ஸில் காம்பினேஷன்ஸ். நெக்ஸ்ட் நோ இம்யூன் ரெஸ்பான்ஸ், அலர்ஜிக் ஆர் இம்யூன் ரெஸ்பான்ஸ் நோ, அந்த மாதிரி அனஃபிலாக்டாய்ட் ரியாக்ஷன்ஸ்லாம் இந்த இடத்துல நம்ம கிறிஸ்டலாய்ட்ஸை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இப்போ கொலாய்ட்ஸ் வரும்போது கொலாய்ட்ஸில் வந்து பிளட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் கொலாய்ட்ஸ், பிளட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அதான் ப்ரோட்டீன்ஸ், பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே என்னது கொலாய்ட்ஸில் வரும் ஆர் கொலாய்ட்ஸ். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே போல் ஹை ஆன்காட்டிக் ப்ரெஷர், ஹை ஆன்காட்டிக் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து லெஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இங்கே வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் நடக்கிறது சான்ஸ் இருக்கும். சாரி, லெஸ் இல்லை, இட் ஹேஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இம்யூன் ரெஸ்பான்ஸ் இதில் பார்க்க முடியும். இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் அனஃபிலாக்டாய்ட் ரியாக்ஷன்ஸ் நம்ம கொலாய்ட்ஸில் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி மெயின் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஐவி ஃப்ளூயிட்ஸ். ஒன்று வந்து கிறிஸ்டலாய்ட்ஸ் அண்ட் கொலாய்ட்ஸ்னு வாங்க. கிறிஸ்டலாய்ட்ஸில் வந்து நம்ம வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும். கொலாய்ட்ஸில் வந்து லார்ஜ் இன்சாலிபிள் மாலிகுல்ஸ் இருக்கும். கிறிஸ்டலாய்ட்ஸோட பெனிஃபிட் சிம்பிளிசிட்டி, எக்ஸ்பென்சிவ் அண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் அவைலபிள், நோ இம்யூன் ரெஸ்பான்ஸ். கொலாய்ட்ஸில் பிளட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் கொலாய்ட்ஸ், எக்ஸ்பென்சிவ், ஹை ஆன்காட்டிக் ஆக்டிவிட்டி, இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் அனஃபிலாக்டாய்ட் ரியாக்ஷன்ஸ்லாம் இங்கே நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐவி ஃப்ளூயிட்ஸோட டைப்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஐவி ஃப்ளூயிட்ஸ் இப்போ கிறிஸ்டலாய்ட்ஸ் பார்த்தோன்னா கிறிஸ்டலாய்ட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ கிறிஸ்டலாய்ட்ஸ் 3 டைப்ஸாக பிரிகிறாங்க பேஸ்ட் ஆன் ஆஸ்மாலாரிட்டி. ஸோ ஆஸ்மாலாரிட்டி பேஸ் பண்ணி இப்போ நார்மல் பிளாஸ்மா ஆஸ்மாலாரிட்டி எவ்வளோ இருக்குன்னா நம்மளுக்கு பிளாஸ்மாவோட ஆஸ்மாலாரிட்டி வந்து 285 to 295 ஆஸ்மாலிட்டி பெர் மோல் பெர் லிட்டர். ஸோ இதுதான் வந்து நம்ம பிளாஸ்மாவோட கான்சன்ட்ரேஷனாக இருக்கும், நார்மல் பிளாஸ்மா ஆஸ்மாலிட்டி. ஸோ இப்போது இந்த பிளாஸ்மா ஆஸ்மாலிட்டி வச்சு இப்போ 3 டிவைட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒன்று வந்து ஐசோடோனிக்னா ஒன்றும் இட் இஸ் சிமிலர் கான்சன்ட்ரேஷன் டு பிளாஸ்மாக்கும் இந்த ஃப்ளூயிடும் ஒரே கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நார்மலாக எவ்வளோல இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 250 to 375 லிட்டரில் இருக்கும், 375 பெர் லிட்டரில் இருக்கும் ஆஸ்மாலிட்டி. ஸோ இங்கே வந்து நம்ம சிமிலர் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஷிஃப்ட் எதுவும் நடக்காது. ஷிஃப்ட் எதுக்கு நடக்காது, எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் கான்சன்ட்ரேஷனும் இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் கான்சன்ட்ரேஷனும் சேமாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஷிஃப்ட் எதுவுமே நடக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆனால் ஷிஃப்ட்டு வந்து இங்கே அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் 2 கம்பார்ட்மெண்ட்டில் ஒன்று வந்து இன்ட்ராவாஸ்குலர் பிளாஸ்மா அண்ட் இன்டர்ஸ்டிஷியல், இதுக்கும் ஷிஃப்ட் நடக்கும். இன்ட்ராவாஸ்குலருக்கும் இதுக்கும் வந்து சம் ஷிஃப்ட் நடக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடுக்கும் இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடுக்கும் ஷிஃப்ட் நடக்காது. ஸோ தட் இஸ் அவர் ஐசோடோனிக் ஃப்ளூயிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பர்டோனிக் ஃப்ளூயிட்ஸ் போகும். ஹைப்பர்டோனிக் நாவலில் கான்சன்ட்ரேஷன் கிரேட்டர் கான்சன்ட்ரேஷன் தென் பிளாஸ்மா. ஸோ பிளாஸ்மாவோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். எவ்வளோனா அப்ராக்சிமேட்டாக கிரேட்டர் தென் 375 பெர் லிட்டரில் இருக்கும். ஸோ ஃப்ளூயிட் வந்து இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் டு நமக்கு எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் வந்து நமக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ளூயிடு நம்ம புல் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஃப்ளூயிடு வந்து நம்ம செல்லேருந்து புல் பண்ணுறதுனால இந்த டீஹைட்ரேஷன்லாம் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். டீஹைட்ரேட் நம்ம பண்ணுறோம். நம்ம ஃப்ளூயிட் எக்ஸஸாக இது ஸ்வெல்லிங் இருந்தால் அதில் டீஹைட்ரேட் பண்ண இந்த ஹைப்போடோனிக் ஃப்ளூயிட் வந்து அட்மிஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹைப்போடோனிக் ஃப்ளூயிட்னா ஒன்றும் லெஸ் கான்சன்ட்ரேஷன் தென் பிளாஸ்மா ஆர் லெஸ்ஸர் ஆஸ்மாலாரிட்டி. ஸோ இந்த இடத்துல லெஸ்ஸர் ஆஸ்மாலாரிட்டி தென் பிளாஸ்மா. ஸோ பிளாஸ்மாவோட ஆஸ்மாலிட்டி கம்மியாக இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா லெஸ் தென் 250 பெர் லிட்டர். ஸோ இந்த இடத்துல ஃப்ளூயிட் எப்படி ஷிஃப்ட் ஆகும்னா ஃப்ளூயிட் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் டு இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். ஸோ வெளிலேருந்து நம்மளுக்கு செல்லுக்குள்ளே போகும். ஸோ நம்ம ஃப்ளூயிடை வந்து மூவ் பண்ணுறோம், புஷ் பண்ணுறோம். ஃப்ளூயிடு புஷ், இந்த இடத்துல ஹைப்போடோனிக்கில் ஃப்ளூயிடு புஷ் பண்ணுறோம், ஹைப்போடோனிக்கில் ஃப்ளூயிடு வந்து புல் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்மளுக்கு இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹைப்போடோனிக் ஃப்ளூயிடில் மே ஆல்சோ
காசஸ் லைக் செரிபிரல் எடிமா அந்த மாதிரி நம்மளுக்கு சான்சஸ் வரலாம். ஏன்னா நம்ம ஃப்ளூயிட் வந்து புஷ் பண்ணும்போது சம் ஃப்ளூயிட் மே ஆல்சோ அக்குமுலேட் இன் டிஷ்யூ ஸ்பேசஸ் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் எடிமா லைக் டிசீசஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம காமன் ஃப்ளூயிட்ஸ் ஐவியில் யூஸ் நம்ம ஐவின்ற மாதிரி ஐசியூவில் யூஸ் பண்ணுற நம்ம காமன் ஃப்ளூயிட்ஸில் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிளாஸ்மாவோட நார்மல் கான்சன்ட்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற காமன் ஃப்ளூயிட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பிளாஸ்மாவில் நம்ம காமன் ஃப்ளூயிட்ஸ் பிளாஸ்மாவோட கான்சன்ட்ரேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாஸ்மாவோட ஆஸ்மோலாரிட்டி. பிளாஸ்மா ஆஸ்மோலாரிட்டி 280 to 290 இருக்கும் ஆஸ்மோலாரிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து சோடியமோட கான்சன்ட்ரேஷன் பிளாஸ்மாவில் 135 to 145. நெக்ஸ்ட்டு குளோரின் வந்து 96 to 106. அப்புறம் பொட்டாசியம் 3.5 to 5.5 5.2. அப்புறம் கால்சியம் 4.4 to 5.2. பொட்டாசியம் 1.8 to 2.4. அப்புறம் பைகார்பனேட் 22 to 26. லாக்டேட் 1. இதுதான் நம்மளோட நார்மல் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் நார்மல் சலைன். இப்போ நார்மல் சலைன் ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற ஜென்ரலாக 0.9% நார்மல் சலைன் தான். இப்போ அந்த நார்மல் சலைனோட கான்சன்ட்ரேஷன் ஆஸ்மோலாரிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 308 இருக்கும். லிட்டில் பிட் இது வந்து என்னது ஹைப்பர்டோனிக்காக இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இட்ஸ் ஈக்குவல் டு ஐசோடோனிக். கான்சன்ட்ரேஷன் அவ்வளோ மச் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இட் இஸ் நார்மலி ஐசோடோனிக். ஆனால் சோடியமோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே 154 இருக்கும். குளோரைடோட கான்சன்ட்ரேஷன் 154 இருக்கும். மற்றது எல்லாமே எதுவுமே அவ்வளோ பெருசாக நம்ம சேமாக தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து அன்பேலன்ஸ்டு ஃப்ளூயிட். ஏன் இது வந்து அன்பேலன்ஸ்ட் ஃப்ளூயிட்னா நம்ம பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் வந்து ஆஸ்மாலிட்டி கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே சேமாக இல்லை. ஸோ இட் இஸ் அன்பேலன்ஸ்ட் ஃப்ளூயிட். இப்போது பேலன்ஸ்டாக இருக்கணும்னா நம்ம பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் நம்ம நார்மலாக இருக்கும். பிளாஸ்மா ஆஸ்மாலிட்டிக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளூயிடும் சேம் கான்சன்ட்ரேஷன் சேமில் இருந்ததுன்னா நம்ம பேலன்ஸ்ட் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது சேமாக இல்லைனா அன்பேலன்ஸ்டு ஃப்ளூயிட் நம்ம சொல்லுவோம். ஸோ பேலன்ஸ்டு வெர்சஸ் அன்பேலன்ஸ்டு ஃப்ளூயிட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆரல்னா ஒன்றும் இல்லை, ரிங்கர் லாக்டேட். ஸோ ரிங்கர் லாக்டேட்டில் நமக்கு ஆஸ்மாலிட்டி வந்து 273 ஆஸ்மாலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சோடியம் கான்சன்ட்ரேஷன் 130. அப்புறம் குளோரின் 109. அப்புறம் வந்து பொட்டாசியம் 4 இருக்கும். கால்சியம் வந்து 3 இருக்கும். ஸோ அப்புறம் அதோட லாக்டேட் வந்து நமக்கு 28 இருக்கும். ஸோ இந்த லாக்டேட் இங்கே அதிகமாக இருக்குது, இது அப்புறம் என்னது அப்போ இது அன்பேலன்ஸ் தான் வரும்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த லாக்டேட் வந்து நம்ம அல்டிமேட்டாக நம்மளுக்கு மெட்டபலைஸ்டு பை லிவரில் வந்து நம்ம மெட்டபலைஸ்டு இந்த லாக்டேட் அசிட்டேட் குளுக்கோனேட் எல்லாமே நம்மளுக்கு லிவரில் அண்டு இதில் மெட்டபலைஸ் ஆகிடும். ஸோ அதை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்ல. ஓகேவா. ஸோ இங்கே வந்து இது வந்து என்னதுன்னா ஸ்லைட்லி ஹைப்போடோனிக் பார்த்தாலே தெரியுது. இது வந்து கான்சன்ட்ரேஷன் பிளாஸ்மாவோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே ஷிஃப்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹைப்போடோனிக்னா இன்ட்ராசெல்லுலர் ஷிஃப்ட் நடக்கும். ஸோ இன்ட்ராசெல்லுலர் ஷிஃப்ட் நடக்கும்போது இந்த இடத்துல இல்லை நம்மளுக்கு ஆல்சோ காசஸ் சம் எடிமா ஃபார்மேஷன். ஏன்னா ஃப்ளூயிட் அக்குமுலேட்டால நம்மளுக்கு எடிமா ஃபார்மேஷன் நடக்கிறது நமக்கு தெரியும். செரிபிரல் எடிமா அந்த மாதிரி கேஸ் நம்ம பார்க்க முடியும். அதே போல் ஹெப்பாட்டிக் ஹைப்போபோவேஷன் நடக்கிறதுக்கும் இங்கே சான்ஸ் இருக்குது. ஏன்னா லாக்டேட் வந்து மெட்டபாலிசம் லாக்டேட் அதிகமாக இருந்ததுன்னா ஹெப்பாட்டிக் வந்து லிவருக்கு நம்ம அதிக வேலை கொடுத்ததுனால அதுக்கு பர்ஃபியூஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கும் நம்ம சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளாஸ்மாலைட். ஸோ பிளாஸ்மாலைட்டோட நார்மல் கான்சன்ட்ரேஷன் வந்து 295 ஆஸ்மோலாரிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து சோடியம் வந்து 140. அப்புறம் வந்து குளோரின் 98. பொட்டாசியம் 5. அதோட மெக்னீஷியம் வந்து 4. அப்புறம் இதில் வந்து அசிட்டேட் இருக்கும், குளுக்கோனேட் இருக்கும். ஸோ அசிட்டேட் வந்து 27. குளுக்கோனேட் வந்து 23. இதுவும் என்னது, இதுவும் நம்மளுக்கு பேலன்ஸ் ஃப்ளூயிட் தான். ஸோ ரிங்கர் லாக்டேட்டும் நம்மளுக்கு பேலன்ஸு தான், பிளாஸ்மலைட்டும் நம்மளுக்கு பேலன்ஸ் தான். ஏன்னா என்னது ஆஸ்மோலாரிட்டி நார்மலாக இருக்குது. ஸோ ஆஸ்மோலாரிட்டி இது ரெண்டும் நார்மலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பேலன்ஸ் ஃப்ளூயிடில் வருது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே நம்மளுக்கு எந்த ஃப்ளூயிட்ஸு என்எஸ்ஸு ஆர்எல் பிளாஸ்மலைட் எல்லாமே நம்மளுக்கு ஐசோடோனிக் ஃப்ளூயிட்ஸில் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 0.3 NS. 0.3 NSனால் நம்மளுக்கு இது வந்து ஹைப்பர்டோனிக்கில் வரும். இட் இஸ் ஹைப்பர்டோனிக். ஸோ ஹைப்பர்டோனிக்னா கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளூயிடை வந்து புல் பண்ணுறோம். எங்கேருந்து புல் பண்ணுறோம், இன்ட்ராசெல்லுலேருந்து நம்ம புல் பண்ணுறோம். ஸோ இன்ட்ராசெல்லுலேருந்து புல் பண்ணும்போது பிளாஸ்மாவோடைய கான்சன்ட்ரேஷன் என்னவாக இருக்கும், பிளாஸ்மாவோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1030 அந்த அளவுக்கு இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம். இன் 0.3 NS 1030. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து மற்ற எல்லாமே நம்ம நார்மல் ரேஞ்சில் தான் இருக்கும். மற்றதை பற்றி எதுவுமே நம்ம கண்டுக்க தேவையில்லை. மற்றது எல்லாமே நார்மல் தான் இருக்கும். இது வந்து என்னது, இது வந்து அன்பேலன்ஸ்ட் ஃப்ளூயிட். ஏன்னா பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, நம்ம ஈக்குவலண்ட்டாக இல்லை. நெக்ஸ்ட் ஆஃப் NS வந்து இது வந்து ஹைப்போடோனிக் ஃப்ளூயிட்.
கான்சன்ட்ரேஷன் வந்து இதில் கம்மியாக இருக்கும் கம்பேரேட்டிவாக. எவ்வளோ இருக்கும் பார்த்தோன்னா இங்கே வந்து பிளாஸ்மாவோட 154 தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சோடியமில் 77 இது இருக்கும். அதே போல் குளோரினில் நம்ம 77 கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ மற்றது எல்லாமே நம்ம இங்கே அவ்வளோ பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ 77 இது வந்து என்னது அன்பேலன்ஸ்ட் ஃபுட். ஏன்னா அது வந்து நார்மல் கான்சன்ட்ரேஷன் லெவலில் இல்லை. ஸோ நார்மலுக்கு ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் இருக்குது எல்லாமே பேலன்ஸ் ஃபுட்டில் வரும், மற்றது எல்லாமே அன்பேலன்ஸ்ட் ஃபுட்ஸில் வரும். ஸோ இதில் நம்ம பிளாஸ்மா வந்து நார்மல் கான்சன்ட்ரேஷன் 0.9 NS நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நார்மல் சலைன். நெக்ஸ்ட்டு ஆரல் ரிங்கர் லாக்டேட், பிளாஸ்மலைட், இது மூணுமே என்னது ஐசோடோனிக் ஃப்ளூயிட். ஸோ NS ப்ளஸ்ஸு ஆர்எல் ப்ளஸ்ஸு பிளாஸ்மலைட்டு இது எல்லாமே நம்மளுக்கு என்னது ஐசோடோனிக் ஃப்ளூயிட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து 0.3 NS வந்து ஹைப்பர்டோனிக் ஃப்ளூயிட்ஸ். கிறிஸ்டலாய்ட் ஃப்ளூயிட். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் NS வந்து ஹைப்போடோனிக் ஃப்ளூயிட். ஸோ இதுதான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹைப்பர்டோனிக் எது, அப்புறம் வந்து ஐசோடோனிக் எது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்ரோஸ் கண்டெய்னிங் ஃப்ளூயிட்ஸ் நம்ம பார்ப்போம். டெக்ஸ்ட்ரோஸ்னால் நம்மளுக்கு தெரியும், டெக்ஸ்ட்ரோஸ்னால சுகர் மாலிகுல் டெக்ஸ்ட்ரோஸில் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்ரோஸ் நம்ம மோஸ்ட்லி டயபெட்டிக் பேஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதே போல் டெக்ஸ்ட்ரோஸ் வந்து இட் ஆட் கேலரிஸ் டு த பாடி. ஏன்னா இது வந்து சுகரில் இட் ஆட் கேலரிஸ் டு த பாடி அண்ட் ஆல்சோ டெக்ஸ்ட்ரோஸ் ஆல்சோ மெட்டபலைஸ்டு அண்ட் டிக்ரீஸ்ட் ஆஸ்மாலிட்டி. கேலரிஸ் மட்டும் ஆட் பண்ணாமல் இது மெட்டபலைஸ்டு ஆகிடும். இட் கெட் மெட்டபலைஸ்ட் அண்டு டிக்ரீஸ்ட் அவர் ஆஸ்மாலரிட்டியும் நம்ம இதை டிக்ரீஸ் பண்ணோம். ஸோ டெக்ஸ்ட்ரோஸ் ஆட் கேலரிஸ் அப்படின்னு சொல்லல. டெக்ஸ்ட்ரோஸ் வந்து 5% டெக்ஸ்ட்ரோஸ் யூஸ் பண்ணால் நமக்கு 50 கிராம் பர் லிட்டர் கேலரி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 50 கிராம் பர் லிட்டர் வந்து 5%னா அப்போது 170 கேலரி பர் லிட்டர். ஓகேவா? டெக்ஸ்ட்ரோஸில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 10% நம்ம ஆட் பண்ணால் 100 கிராம் பர் லிட்டர். இதை நம்ம கேலரியை கன்வெர்ட் பண்ணால் 340 கேலரி பர் லிட்டர். ஸோ நம்ம 5% யூஸ் பண்ணால் 170 கேலரி கிடைக்குது. அதே வந்து 10% யூஸ் பண்ணால் 340 கேலரி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம நாட் சப்ளிமெண்ட் ஃபார் நியூட்ரிஷன் ரிகார்டிங் நியூட்ரிஷனில் வந்து இதை சப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ரிகார்டிங் நியூட்ரிஷன் நாட் சப்ளிமெண்டட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஐசோடோனிக் ஃப்ளூயிட்ஸ் நம்ம ஐசோடோனிக்னால சேம் கான்சன்ட்ரேஷன். இதில் எது சேம் கான்சன்ட்ரேஷன் வந்து டெக்ஸ்ட்ரோஸ் வந்து நார்மலாக தான் இருக்கும். இப்போ டெக்ஸ்ட்ரோஸ் வந்து இப்போ வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் வந்து நம்மளுக்கு ஐசோடோனிக். ஸோ டெக்ஸ்ட்ரோஸ் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னது ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு மறுபடியும் அது மெட்டபலைஸ் ஆகிட்டு மறுபடியும் என்ன மாறிடும், ஹைப்போடோனிக்காக மாறிடும். ஸோ நார்மலாக இது வந்து ஹைப்போடோனிக் ஃப்ரீ வாட்டர்ன்றது ஹைப்போடோனிக் சொல்யூஷன். ஸோ டெக்ஸ்ட்ரோஸ் ஆட் பண்ணும்போது இட் கெட்ஸ் டு நார்மல் ஐசோடோனிக்காக வருது. நம்ம டெக்ஸ்ட்ரோஸ் ஆட் பண்ணாலே கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இன்க்ரீஸ் ஆன கான்சன்ட்ரேஷன் நம்ம மெட்டபலைஸ் பண்ணோம்னா ஃப்ரீ வாட்டராக மாறும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஹைப்போடோனிக் ஃப்ளூயிட்ஸாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்போடோனிக்ன்ற அதே மாதிரி தான். 5% டெக்ஸ்ட்ரோஸ் ஆஃப் NSல ஆட் பண்ணால் ஆஃப் NSன்றது என்னது, எனக்கு வந்து ஹைப்போடோனிக் சொல்யூஷன் நார்மலாக ஆஃப் NSன்றது. ஸோ D5 ஆஃப் NS நம்ம இது பண்ணோம்னா 5% ஃப்ளூயிடு டெக்ஸ்ட்ரோஸ் வந்து நம்மளுக்கு 406 ஆஸ்மாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போது அது மெட்டபலைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட்ரோஸ் போயிட்டு வெறும் ஆஃப் NS மட்டும் இருக்கும். அது ஹைப்போடோனிக் சொல்யூஷன் நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 5% டெக்ஸ்ட்ரோஸ் D5 NS ஆட் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட்ரோஸ்னால நம்மளுக்கு ஆஸ்மாலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 560 இருக்கும். அதுக்கப்புறம் அது மெட்டபலைஸ்ட் ஆகிட்டு NS மாறிடும். மறுபடியும் அந்த நார்மல் NSக்கே வந்துடும். ஸோ நார்மல் NS வந்தோம்னா இதுவும் ஐசோடோனிக் சொல்யூஷன் ஆக்ட் ஆகும். நார்மல் NS நம்ம பார்த்தோம்னா ரிங்கர் லாக்டேட், நார்மல் NS, பிளாஸ்மலைட் எல்லாமே ஐசோடோனிக். ஸோ 5% டெக்ஸ்ட்ரோஸ் நெக்ஸ்ட்டு வந்து ரிங்கர் லாக்டேட் கூட ஆட் பண்ணால் ஆஸ்மாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஹைப்போடோனிக் சொல்யூஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் மெட்டபலைஸ்ட் ஆகிட்டு நார்மல் ரிங்கர் லாக்டேட் ஐசோடோனிக் சொல்யூஷனாக மாறிடும். நெக்ஸ்ட் 10% டெக்ஸ்ட்ரோஸ் ஃப்ரீ வாட்டர் கூட ஆட் பண்ணால் 5% ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஐசோடோனிக் ஆக்ட் ஆகும். அதே 10% நம்ம ஆட் பண்ணோம்னா ஹைப்போடோனிக்காக ஆக்ட் ஆகும். ஹைப்போடோனிக் சொல்யூஷன் ஃப்ரீ வாட்டர் அது வந்து மறுபடியும் ஹைப்போடோனிக்காக மாறிடும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றும் இல்லை. நீங்கள் டெக்ஸ்ட்ரோஸ் கூட எதை ஆட் பண்ணாலும் எந்த சொல்யூஷன் NS, RL, பிளாஸ்மலைட்டு இதெல்லாம் என்னது இதெல்லாம் ஐசோடோனிக். ஸோ இந்த டெக்ஸ்ட்ரோஸ் வந்து இதோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஹைப்போடோனிக்காக மாற்றிட்டு அது மறுபடியும் மெட்டபலைஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் நார்மல் கான்சன்ட்ரேஷன், இது என்னென்ன நார்மல் கான்சன்ட்ரேஷன் ஐசோடோனிக் கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு இதில் கொண்டு வந்து காட்டிடும் ஃபைனலாக மெட்டபலைஸ்ட் ஆகிட்டு. ஸோ இதாங்க கான்செப்ட் இன் டெக்ஸ்ட்ரோஸ் கண்டெய்னிங் ஃப்ளூயிட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கொலாய்ட்ஸுக்கு வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே கிறிஸ்டல்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ கொலாய்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். கொலாய்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை. கொலாய்ட்ஸ் இஸ் வால்யூம் எக்ஸ்பேண்டர் ஆர் பிளாஸ்மா எக்ஸ்பேண்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கொலாய்ட்ஸ். ஸோ வால்யூம் எக்ஸ்பேண்டர்ஸ் ஆர் பிளாஸ்மா எக்ஸ்பேண்டர்ஸ். நம்ம இனிஷியலாக சொன்ன மாதிரி இது வந்து
பாடி ஃப்ளூயிட்ஸை வெளியில் எலிமினேட் பண்ணாமல் இது வந்து நம்ம வாஸ்குலர் லெச்சில் நம்மள தக்க வச்சுருக்கோம். எல்லா ஃப்ளூயிட்ஸும் வெளில அனுப்பாமல் நம்ம இதிலே அதாவது பிளாஸ்மாக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அது பண்ணணும். அதுதான் இட் ஹாஸ் ஹை ஆங்காட்டிக் ஆக்டிவிட்டி, ஹை ஆங்காட்டிக் ப்ரெஷர், ஹை ஆங்காட்டிக் ப்ரெஷர். நெக்ஸ்ட் வந்து ரெஃபர் டு அஸ் வால்யூம் ஆர் பிளாஸ்மா எக்ஸ்பேண்டர்ஸ். ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த ஆங்காட்டிக் ப்ரெஷர் வச்சு டோன்ட் பாஸ் ஃப்ரம் வாஸ்குலேச்சர், வாஸ்குலேச்சர்லேருந்து நமக்கு எந்த ஒரு ஃப்ளூயிட்ஸும் அதிகமாக பாஸ் ஆகாமல் இது தடுக்கும். அண்ட் டு இன்டர்ஸ்டிஷியம் அண்ட் புல் ஃப்ளூயிட் இன்டு வாஸ்குலேச்சர், புல் ஃப்ளூயிட் டு வாஸ்குலேச்சர் எல்லா வெளியில் போனால் ஒரு எக்ஸ்ட்ரஸ் ஃப்ளூயிட்லாம் எதாவது இருந்ததுன்னா புல் ஃப்ளூயிட் டு வாஸ்குலேச்சர்லேயே மறுபடியும் இழுத்துக்குன்னு அங்கேயே கீப் தெம் லாங்கர், அந்த வாஸ்குலேச்சரில் ரொம்ப நேரமாக வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் அவர் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் பொட்டன்ஷியலி ஆர்ம் வித் கேப்லரி லீக் டிஸார்டர். இது வந்து கேப்லரி லீக் டிஸார்டர்ஸ் உள்ள பேஷண்ட் இருக்காங்களே, கேப்லரி லீக் டிஸார்டர்னா இப்போது கேப்லரி லீக் அதிகமாக இருந்தது அந்த மாதிரி பேஷண்ட் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செப்சிஸ் ஆர் ஏஆர்டிஎஸ் அந்த மாதிரி பேஷண்ட் இருந்ததுன்னா இட் கேன் காஸ் இடிமா ஃபார்மேஷன். ஏன்னா ஆல்ரெடி கேப்லரி லீக்காக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் கேப்லரிஸில் நீங்கள் அதிகமாக ஷிஃப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இட் ஆல்சோ லீட்ஸ் டு சம் ஃப்ளூயிட் லாசஸ் இன் த இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ். ஸோ இட் கேன் பி அவாய்டட் இன் கேஸ் ஆஃப் கேப்லரி லீக் டிஸார்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆல்புமின் டெரைவ்டு பிளாஸ்மா பற்றி பார்க்க போகிறோம். ஆல்புமின் நான் ஒன்றும் இல்லை, நேச்சுரலி அக்கரிங் கொலாய்ட் தான் நம்ம ஆல்புமின் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆல்புமினில் 2 ஃபார்முலேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து 5% ஆல்புமின் ஆஸ்மாரிட்டி 309, அப்புறம் 25% ஆல்புமின் ஆஸ்மாரிட்டி 312. ஸோ இட் ரீப்ளேசஸ் த லோவர் லெவல்ஸ். இப்போ இது வந்து லோவர் லெவல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். லோவர் லெவல்ஸ் இப்போ வந்து ப்ரிசர்வ் ரீனல் ஃபங்க்ஷன், கிரிட்டிக்கல் இன்பர்ஷன்ஸ், ரீனல் ஃபங்க்ஷன் வந்து ப்ரிசர்வ் பண்ணும், preserve renal function and prevent the protein losses in nephrotic syndrome. And it also used with the combination crystalloids plus colloids combination. Mostly the crystalloids with the albumin வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ albumin comparative with other colloids it is very very expensive. ஸோ albumin யூஸ் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதே போல் அதனால தான் இந்த albumin மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே கூட நம்ம albumin தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம ஐசியூவில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சொல்யூஷன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் அதர் சிந்தட்டிக் கொலாய்ட்ஸ் இதெல்லாம் சிந்தட்டிக் கொலாய்ட் எஸ்பேன், டெக்ஸ்டான், ஜெலாட்டின் எல்லாமே நம்மளுக்கு சிந்தட்டிக் கொலாய்ட்ஸில் வரும். இது வந்து மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இன் கேஸ் ஆஃப் இன்எக்ஸ்பென்சிவ் ஆரல்ஸ் சம் அதர் ஃபார்முலேஷன் நீங்கள் தேவைன்னா இந்த எஸ்பேன் ஆரல்ஸ் இந்த டெக்ஸ்டான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இது லெஸ் காமன் அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த எஸ்பேன் அண்ட் டெக்ஸ்டான் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் ரெஸ்பான்சிவ்னஸ். இப்போ நம்ம ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஃப்ளூயிட் ரெஸ்பான்சிவ்னஸ். ஸோ ஃப்ளூயிட் ரெஸ்பான்சிவ்னஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளூயிட்ஸ் எதனால் ஆட் பண்ணுறோம், ஒய் யூ ஷுட் அட்மினிஸ்டர் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ப்ரீலோட் நாட் எனஃப் ஃபார் அடிக்வேட் கார்டியாக் அவுட்புட். இப்போ ப்ரீலோடுக்கும் ஸ்டோக் வால்யூமுக்கும் நம்ம ரேஃப் போட்டு பார்த்தோன்னா அதுதான் நம்ம ஃப்ராங்க் ஸ்டார்லிங்லாம் சொல்லுது. ஸோ ஃப்ராங்க் ஸ்டார்லிங்கில் எப்படின்னா இப்போது நார்மலாக இப்போ ப்ரீலோடு இன்க்ரீஸ் பண்ண ஸ்டோக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த ஸ்டோக் வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக டிமினிஷ் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரீலோட் நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலுமே கூட நம்ம ஸ்டோக் வால்யூம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம ப்ரீலோட் இண்டிபெண்ட் அண்ட் ப்ரீலோட் டிபெண்ட்டாக நம்ம பிரிக்கிறது. ஓகே, இப்போ மோர் ஸ்டெச்னா ஃப்ராங்க் ஸ்டார்லிங் என்ன சொல்லுதுன்னா மோர் கான்ட்ராக்ஷன். ஸோ நம்ம ஸ்டெச் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கான்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதுதான் இந்த ஃப்ராங்க் ஸ்டார்லிங்லாம் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பலூன் இருக்குன்னா அந்த பலூன் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த பலூன் இருக்கிற வால்யூம் ஆஃப் ஏர் வந்து அது வெளியில் அனுப்பும். அதுதான் இந்த ஃப்ராங்க் ஸ்டார்லிங்லாம் வந்து இங்கே சொல்கிறாங்க. இப்போ நோ இன்க்ரீஸ் இன் ஸ்டோக் வால்யூம்னா நம்ம ஃப்ளூயிட்ஸ் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறோம். ஸோ தட் வி கேன் இன்க்ரீஸ் அவர் ஸ்டோக் வால்யூம். அதனால தான் இங்கே இடத்துல நம்ம ஃப்ளூயிடை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல ஃப்ளூயிட் அட்மினிஸ்டர் பண்ணுறோம். இப்போ ஸ்டோக் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ தட் வி கேன் மினிமைஸ் அவர் ஹீமோடைனமிக் இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ தட் இஸ் அவர் மெயின் பிரின்சிபல் we are administering these fluids. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளூயிடு உடைய இண்டிகேஷன்ஸ், கிளினிக்கல் இண்டிகேஷன்ஸ்ன்றதே இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் ரேட்டை பார்ப்போம். ஸோ ஹார்ட் ரேட் என்னது, ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா. ஸோ ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட்னா நமக்கு ஹைப்போவாலிமிக் கண்டிஷன் தான் இருக்கா, ஃப்ளூயிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கா, ஃப்ளூயிட்ஸ் ஆட் பண்ணுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஹைப்போவாலிமிக் கேஸில் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு இப்போது பிபி டிக்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் வித் இன்க்ரீஸ்ட் ஹார்ட் ரேட். பிபி கம்மியாக இருக்குது ஆனால் ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் எனி கம்பன்சேஷன் மெக்கானிசம் எதாவது ஆக்ட் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா ஹார்ட் ரேட்டும் பிபியும் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ இந்த இடத்துல இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னா எதுவும் கம்பன்சேஷன் மெக்கானிசம் இது ஆக்ட் ஆகிட்டுன்றதை நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ரேட்டு ஹைப்பர் பர்ஃபியூஷன் வந்து கம்மியாக இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா
எனி இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரெஸ்பிரேட்டரி ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதால நம்ம ஹைப்போபோஷனை ப்ரிவென்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். வைட்டல் சயின்ஸில் இன்க்ரீஸ் ரெஸ்பிரேட்டரி இருந்ததால ஹைப்போபோஷன் நடக்குது. ஆக்சிஜன் கம்மியாக இருந்தால் ரெஸ்பிரேட்டரி ரேட்டும் அதிகமாக இருக்கும்ல. அதுதான் அங்கே சொல்கிறாங்க. ஆக்சிஜன் சப்ளை டு லங்ஸ் டு பி டிக்ரீஸ்னால் இங்கே ரெஸ்பிரேட்டரி ரேட்டும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் யூரின் அவுட்புட் லெஸ் தென் 1 ml per kg per hour. ஸோ 1 ml per kg per ஹவரில் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது யூரின் அவுட்புட் அப்படின்னா நம்ம ஃப்ளூயிட்ஸை இங்கே அட்மிஷன் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி இண்டிகேஷன் டு பி அட்மினிஸ்டர் த ஃப்ளூயிட். இப்போது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹைப்போவாலியமாக இருந்தால் ஃப்ளூயிட்ஸ் அட்மிஷன் பண்ணுவோம். பிபி கம்மியாக இருந்தால் ஹார்ட் ரேட் ஏதாவது இருந்தால் காம்பன்சேஷன் பக்கத்தில் நம்ம ஃப்ளூயிட் அட்மிஷன் பண்ணுவோம். ரெஸ்பிரேட்டரி ஹைப்போபோஷனா இன்க்ரீஸ் ரெஸ்பிரேட்டரி நம்ம ஃப்ளூயிட் அட்மிஷன் பண்ணுவோம். ஒரு யூரின் அவுட்புட் லெஸ் தென் 1 ml per kg per hour ஃப்ளூயிட் அட்மிஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட்ஸ். இது எப்படி நம்ம அசஸ் பண்ணுறது, எப்படி நம்ம பார்த்துக்கிறது, இது பார்த்தோன்னா டிக்ரீஸ்டு கேப்லரி ரீஃபில், வீக்கெண்டு பெரிஃபரல் பல்சஸ் நம்ம லெக்ஸு இந்த அப்புறம் ஜுகுலார் வெயின், ஐஜைவி அதெல்லாம் பார்க்கும்போது பல்சஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு கூல் அண்ட் கிளேமி ஸ்கின், ட்ரை மியூக்கஸ் மெம்பரன் ரொம்ப ட்ரையாக இருக்கும், தொண்டை வத்தி போன மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லேப் ஃபைண்டிங்ஸில் இன்க்ரீஸ்டு பியூஎன் ஆர் கிரியாட்டினைன் ரேஷியோ அதிகமாக இருக்கும். டிரான்ஸ்அமினிட்டிசம் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு லாக்டிக் ஆசிட் அனரோபிக் மெட்டபாலிசம் நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ்டு ஹெமட்டோக்ரிட் லெவல் கான்சன்ட்ரேஷனும் அதிகமாக இருக்கும், ஹியூமோ கான்சன்ட்ரேட்டாக இருக்கும். ஸோ தட் இதை நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஃப்ளூயிட் அட்மிஷன் பண்ணலாம் லேப் ஃபைண்டிங்ஸை. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் வர்சஸ் டைனமிக் ஃப்ளூயிட்ஸ்னா ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட்ஸ்னா என்ன? ஸோ ஸ்டாட்டிக்னா அது சிங்கிள் பெர்ஸ்பெக்டிவ், ஒன்றுத்தை வச்சே நம்ம சொல்கிறது தான் ஸ்டாட்டிக். அட் த சேம் டைம் நம்ம ஒன்று தான் வந்து சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மொமெண்ட் இன் டைம், ஒரு மொமெண்ட்டில் அதோட வேல்யூ என்ன இருக்குது, மொமெண்ட் இன் டைம் அண்ட் சிங்கிள் ஃபேக்டர் தான் நம்ம ஸ்டாட்டிக் நம்ம சொல்லுவோம். ஸோ டைனமிக், நெக்ஸ்ட் வந்து டைனமிக்கில் 2 ஃபேக்டர் இருக்கும். இட் இஸ் அ கம்பேரிசன் ஆர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஃபேக்டர்ஸ். ஹார்ட் ரேட், ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் உள்ள இருக்க ரிலேஷன்ஸுடைய மானிட்டர்ஸ் தான் நம்ம சொல்கிறது தான் டைனமிக் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 மானிட்டரிங் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்கும் இந்த டைனமிக்கும் நம்ம எப்படி மானிட்டர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர், சிவிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து சென்ட்ரல் லைன் ஆர் கேத்தட்டர் போட்டு நம்ம இந்த சிவிபியை மெஷர் பண்ணுவோம். சென்ட்ரல் லைன் ஆர் ஸ்வான் கேத்தட்டர் போட்டு நம்ம அந்த சிவிபி நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ வைட்லி யூஸ்டு இண்டிகேட்டர் ஃபார் ப்ரீலோடு வந்து அதோட லெவலை கரெக்டாக மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த சிவிபியை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ சிவிபியில் நமக்கு மோர் ஆர் லெஸ் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும், அந்தளவுக்கு நம்மளுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு தெரியாது. இன் ஹெல்த்தி இண்டிவிஜுவல் சிவிபி இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரெஸ்பான்சிவ்னஸ். சிவிபி அதிகமாக ரெஸ்பான்சிவ்னஸும் ஆல்மோஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து இது வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு ரெஸ்பான்சிவ் டெஸ்ட் நம்ம சொல்ல முடியாது சிவிபி. ஸோ சிவிபி ஜென்ரலாக நம்ம ப்ரீலோட் தான் பார்ப்பாங்க. ஸோ நோ கோரிலேஷன் வித் ரெஸ்பான்சிவ்னஸ் இன் சிவிபி, நோ கோரிலேஷன் with fluid responsiveness. Okay, next நம்ம என்ன பார்ப்போம்னா பல்மரி ஆர்டரி அக்ளூசிவ் ப்ரெஷர் ஆர் பல்மரி ஆர்டரி கேப்லரி வெஜ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம ஸ்வான் கேத்தட்டர் போட்டு இன்செர்ட் பண்ணுவாங்க. அதே போல் இது வந்து சரகேட் ஃபார் லெஃப்ட் ப்ரீலோட் ஸோ லெஃப்ட் ப்ரீலோட் இந்த லங்ஸ் ப்ரீலோட் போதில் அந்த லங்ஸ் மூலிமா அந்த ப்ரீலோடில் நம்ம பார்க்குறது அந்த பல்மரி கேப்லரி வெஜ் ப்ரெஷர். ஸோ இதுவும் நம்மளுக்கு நோ கோரிலேஷன் வித் ரெஸ்பான்சிவ்னஸ். ஸோ நம்மளுக்கு சிவிபியும் நம்மளுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிவ்ஸும் நம்மளுக்கு ஐடியலாக கொடுக்காது. அதே போல் நம்ம பல்மரி ஆர்டரி அக்ளூசிவ் ப்ரெஷரும் நம்மளுக்கு நம்ம இந்த ஃப்ளூயிட் ரெஸ்பான்சிவ்னஸ் டேரெக்டாக அக்யூரேட்டாக கொடுக்காது. ஆனால் வந்து இதை எதை மெஷர் பண்ணுறது ப்ரீலோட், இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ப்ரீலோடு வந்து இதை மெஷர் பண்ணுறது பல்மரி ஆர்டரி அக்ளூசிவ் ப்ரெஷர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைனமிக் மெஷர்ஸ்ன்றதை பார்ப்போம். ஸோ டைனமிக் மெஷர் நான் சொன்னேன் 2 டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ ஹார்ட் அண்ட் லங்ஸு. ஸோ ஹார்ட் லங்ஸ்னுடைய ஒரு டூ ஃபீச்சரை நம்ம ஒன்றா மெஷர் பண்ணுறது தான் ஒரு கம்பேரிட்டிவாக மெஷர் பண்ணுறது ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம டைனமிக் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்ஸ்பிரேஷன் அப்போது இப்போ லங்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது, இன்ஸ்பிரேஷன் ஆகும் லங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுமா, எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இன்ட்ரா தொராசிக் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்ட்ரா தொராசிக் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ட்ரா தொராசிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வீனஸ் ரிட்டர்ன் கம்மியாகும், டிக்ரீஸ்டு வீனஸ் ரிட்டர்ன்.
வீனஸ் ரெட்டன் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீலோடும் கம்மியாகும். ஸோ ப்ரீலோடு பி டிக்ரீஸ்டு அண்ட் ப்ரீலோடு கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு டிக்ரீஸ்டு ஃபில்லிங் வால்யூம், வென்ட்ரிகல் ஃபில்லிங் வந்து கம்மியாக இருக்கும். டிக்ரீஸ்ட் வென்ட்ரிகுலர் ஃபில்லிங் அண்ட் இட் ரிசல்ட்ஸ் இன் டிக்ரீஸ்ட் இன் ஸ்டோக் வால்யூம். ஃபில்லிங் கம்மியாச்சுன்னா இன்டாஸ்ட்ரிக் வால்யூம் கம்மியாக இருக்கும், இன்டாஸ்ட்ரிக் கம்மியாக இருந்தால் ஸ்டோக் வால்யூம் கம்மியாக இருக்கும். ஸ்டோக் வால்யூம் கம்மியாச்சுன்னா டீஃப்ளேட்டு. நம்ம இங்கே வந்து டீஃப்ளேட் பண்ணோன்னா இன்க்ரீஸ்டு டீஃப்ளேஷன் நடக்கும். டீஃப்ளேட்டட் பண்ணோன்னா நம்ம இங்கே டிக்ரீஸ் த இன்ட்ராதொராசிக் வால்யூம். இன்ட்ராதொராசிக் வால்யூமை நம்மளால் டிக்ரீஸ் பண்ண முடியும். thoracic வால்யூம். ஸோ இன்ட்ராதொராசிக் வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து லங்ஸ் வந்து டீஃப்ளேட் ஆகுது, அதாவது எக்ஸ்பாண்ட், அதாவது எக்ஸ்பிளேட் ஆச்சுன்னா இன்ட்ராதொராசிக் வால்யூம் கம்மியாகும், இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா நம்ம ஸ்டோக் வால்யூம் அதிகமாகும். ஸோ இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டோக் வால்யூம். ஸோ இந்த இடத்துல இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா இங்கே ஸ்டோக் வால்யூம் கம்மியாக இருக்கும். டீஃப்ளேஷனில் வந்து இங்கே வந்து இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர் வந்து கம்மியாச்சுன்னா இங்கே வந்து ஸ்டோக் வால்யூம் அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஸ்டோக் வால்யூம் அண்ட் இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர் அண்ட் ரிலேஷன்ஸ். ஸோ இங்கே வரும். ஸோ பல்ஸ் ப்ரெஷர்னா என்ன? பல்ஸ் ப்ரெஷர்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். இந்த ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த ஆர்டரியல் வேவ் ஃபார்ம் நம்ம பார்த்துருப்போம். இப்படி வந்து இப்படி வரும். ஸோ இது வந்து சிஸ்டோலிக் அப்ஸ்டோக்கு, இது வந்து டயஸ்டோலிக் டிக்ளைனு, இது வந்து டைக்ரோட்டிக் நாச்சு, அப்புறம் வந்து டயஸ்டோலிக் ரன் ஆஃப். ஸோ இந்த டைக்ரோட்டிக் நாச்சுக்கு அப்புறம் இது டயஸ்டோலிக் ரன் ஆஃபாக இருக்கும். ஸோ இது ஐயில் இருக்கிறது வந்து பீக் சிஸ்டோலிக் ப்ரெஷர்னுவாங்க. இந்த இடத்துல மினிமமில் இருக்கிறது வந்து மினிமம் டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீக் சிஸ்டோலிக் ப்ரெஷருக்கும் மினிமம் டயஸ்டோலிக் ப்ரெஷருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் என்னது? பல்ஸ் ப்ரெஷர். ஸோ இந்த பல்ஸ் ப்ரெஷரோட வேரியேஷன் தான் இந்த டைனமிக் அப்ரோச்சில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் என் டயஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் பீக் சிஸ்டோலிக் ப்ரெஷர். இந்த என் டயஸ்டோலிக் ப்ரெஷரும் பீக் சிஸ்டோலிக் ப்ரெஷரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் எண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் பீக் சிஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நம்மளால் இந்த பல்ஸ் ப்ரெஷர் வேரியேஷன் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இன்க்ரீஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 30% இருந்ததுன்னா நம்ம வந்து ஃப்ளூயிட் அட்மிஷன் பண்ணணும். ஃப்ளூயிட் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்குது, ஃப்ளூயிட் வந்து அட்மிஷன் பண்ணணும் அப்படின்றத இதில் நம்ம பார்க்க முடியும். ஃப்ளூயிட் ரெஸ்பான்ஸ் ஆகுது அப்படின்றது கிளியராக பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோக் வால்யூம் வேரியேஷன். ஸோ அதே ஆர்டில் லைன் ப்ரெஷர் வேவ் ஃபார்ம்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போது இது வந்து சிஸ்டோலிக் அப்ஸ்டோக்கு, இது வந்து பீக் சிஸ்டோலிக் ப்ரெஷரு, இது வந்து சிஸ்டோலிக் டிக்ளைனு, அப்புறம் டைக்ரோட்டிக் நாச்சு, அப்புறம் வந்து டயஸ்டோலிக் ரன் ஆஃப். ஸோ இங்கே வந்து பீக் சிஸ்டோலிக் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த பீக் சிஸ்டோலிக் ப்ரெஷர் இந்த டைக்ரோட்டிக் நாச்சுக்கு இருக்குல்ல, அந்த டைக்ரோட்டிக் நாச்சு ஸ்ட்ரெயிட்டாக போட்டு ஒரு லைன் போட்டோன்னா இதோடைய கிராஃப் அண்டர் சிஸ்டோலிக் இருந்தால் இது நான் சொல்லியிருக்கேன் ஸ்டோக் வால்யூம். இந்த கிராஃப் மெஷர் பண்ணால் நம்ம ஸ்டோக் வால்யூம் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டோக் வால்யூமுடைய இந்த கிராஃப் ஏரியா வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா, ஏரியா சேஞ்சஸ் or else any area under to the aortic arch, anything abnormal to this area, இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்டோக் வால்யூம் வேரியேஷன். இந்த ஸ்டோக் வால்யூம் வேரியேஷனாலையும் நம்ம ஃப்ளூயிட் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கா இல்லைன்றது நம்மளால் பார்க்க முடியும். ஃப்ளூயிட் ரெஸ்பான்சிவ்னஸ் அஸ் அ பெட்டர் இண்டிகேட்டர். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுது? ஒன்று வந்து ஸ்டோக் வால்யூம் வேரியேஷன், இன்னொன்று வந்து பல்ஸ் ப்ரெஷர் வேரியேஷன். பல்ஸ் ப்ரெஷர் வேரியேஷனில் எதாவது இருந்தால் ஃப்ளூயிட் ரெஸ்பான்ஸ் ஆகுதுன்றது பார்க்க முடியும். அதே போல் ஸ்டோக் வால்யூம் வேரியேஷன் நம்ம ஃப்ளூயிட் ரெஸ்பான்ஸ் ஆகுது இந்த இடத்துல பார்க்க முடியும். ஓகே, அதே போல் இதுவும் வந்து கிரேட்டர் தேர்னா 30% இருக்கும். ஸோ கிரேட்டர் தேன் 30% வேரியேஷன் தான் ஃப்ளூயிட் ரெஸ்பான்சிவ் இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் இதுவும் கிரேட்டர் தேன் 30% இருந்ததுன்னா இங்கே வந்து ஃப்ளூயிட் ரெஸ்பான்ஸ் ஆகுது அப்படின்றத சொல்லலாம். ஓகே, திஸ் ஆர் அபவுட் டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக் மெஷர்ஸ் இன் ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட், ஃப்ளூயிட் ரெஸ்பான்சிவ்னஸ். லிமிடேஷனில் இந்த டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக் மெஷர்ஸ் யூஸ் பண்ணுறதால நமக்கு வரக்கூடிய லிமிடேஷனில் மெக்கானிக்கல் வென்டிலேஷன் பண்ணும்போது சிங்க்ரோனைஸாக 8 ml/kg ஆர் எல்ஸ் மிட் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் பிளட் ப்ரெஷர் லெஸ் தென் 10 இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் மெஷர்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெகுலர் ரிதம் இருக்காது. அதே போல் நார்மல் இன்ட்ராஅப்டாமினல் ப்ரெஷர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நார்மல் தொராசிக் காம்ப்ளைன்ஸ். இது எல்லாமே நம்ம லிமிடேஷன்ஸாக இந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் மெஷர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து அல்ட்ராசவுண்ட் பற்றி பார்ப்போம். அல்ட்ராசவுண்ட் இன் கேஸ் ஆஃப் திஸ் ஃப்ளூயிட் ரெஸ்பான்சிவ்னஸ். அல்ட்ராசவுண்ட் பண்ணி நம்ம எப்படி ஃப்ளூயிட் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். அல்ட்ராசவுண்ட் வந்து நான் இன்வேசிவ் வித் லோ ரிஸ்க் ப்ரொஃபைல் அல்ட்ராசவுண்ட். ஸோ இதில் இன்ஃபீரியர் வினைக்கேவா டயமீட்டர் அண்ட் கொலாப்சிட்டி இதில் பார்க்க முடியும். ஸோ இது வந்து எதை மென்ஷன் பண்ணுறதுனா கோரிலேட்டட் வித் சிஇபி. இந்த சென்ட்ரல் வினஸ் கோரிலேட்டட் வித் சிஇபி ஸ்டாட்டிக் டைனமிக் ப்ரெஷர். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் டைனமிக் மெஷர்ஸ்னால நம்ம இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஐவிசி கொலாப்சிட்டி. நெக்ஸ்ட் ஐவிசி டிஸ்டன்சிபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து நம்ம டைனமிக் மெஷரில் பண்ணோம்.
dynamic measure. So it indicates change in IVC size with respiration. ரெஸ்பிரேஷனுக்கும் இந்த ரிலேஷன் வித் ரெஸ்பிரேஷனுக்கும் ஐவிசி சைஸ்க்கும் நம்ம பார்க்க முடியும் சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு சம் லிமிடேஷன்ஸ் லைக் பிபிவி அண்ட் எஸ்எஸ்வி ஸ்ட்ரோக் எஸ்விவி ஸ்ட்ரோக் வால்யூம் வேரியேஷன் அண்ட் ப்ளஸ் பல்ஸ் ப்ரெஷர் வேரியேஷன் இதில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் சப்பயோட்டிக் பல்ஸ் வெலாசிட்டி. ஸோ இது வந்து வெலாசிட்டி ஆஃப் பிளட் இன்டு தி அயோட்டா. வெலாசிட்டி ஆஃப் பிளட் அயோட்டாவில் எவ்வளோ இருக்குன்றது பார்க்க முடியும். இது வந்து டைனமிக் மெஷர் தான். திஸ் இஸ் டைனமிக் மெஷர். ஸோ this also some limitations like PPV and SVV. Next end expiratory occlusive test. So end expiratory occlusive test na end expiratory pause IVC size வந்து நம்மளால இது பார்க்க முடியும். IVC size with respiration இது வந்து நம்மளுக்கு டைனமிக் மெஷர் தான். this also comes under dynamic measure. நம்ம ஹார்ட்டும் லங்ஸும் ஒன்றா ரிலேஷன் பார்க்கறதுனால this also comes under dynamic measure. It is all limitation and less than PPV and SVV limitations இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோக் வால்யூம். ஸ்ட்ரோக் வால்யூம் எப்படி கால்குலேட் வித் VTI அண்ட் LVOT, லெஃப்ட் வென்ட்ரிகல் அவுட்ஃபுட் ட்ராக்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வென்ட்ரிகுலர் ஃபங்க்ஷன். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இட் ஆல்சோ இண்டிகேட்ஸ் சேஞ்சஸ் இன் ஸ்ட்ரோக் வால்யூம். 2 மெத்தட்ஸில் ரெஸ்பான்சிவ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஒன்று வந்து பேசிவ் லெக் ரைசஸ், லெக்கை வந்து பேசிவாக தூக்குவாங்க. ஒன்று வந்து அவேக் ஆர் இன்டிபேட்டட், அவேக் ஆர் இன்டிபேட்டடாக இருக்கும்போது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் டு பெர்ஃபார்ம், இன்னொரு கேஸ் வந்து சிம்பிளாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் இந்த பேசிவ் லெக் ரைஸை பண்ணுவாங்க. ஸோ அவேக் ஆர் இன்டிபேட்டட் சுச்சுவேஷனில் நம்ம மெஷர் ஆஃப் ஸ்ட்ரோக் வால்யூம் மெஷர் பண்ணுவாங்க. அதே போல் கார்டியக் அவுட்புட் வித் ஸ்வான் பிஏ கேத்தடர் ஆர்எல்ஸ் அல்ட்ராசவுண்ட் வச்சு இந்த பேசிவ் லெக் ரைசஸ் மூலிமா நம்ம இதோடைய மெஷர்மெண்ட்டை இங்கே பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் டு பெர்ஃபார்மில் வீனஸ் ரிட்டர்ன், லெக்கை ரைஸ் பண்ணும்போது வீனஸ் ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகும். இதை வச்சு சென்ட்ரல் சர்க்குலேஷன் மூலிமா they can monitor stroke volume and cardiac index. ஸோ அவேக்கட் ஆர் இன்டிபேட்டடில் நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம் அண்ட் கார்டியோ அவுட்புட் நம்ம லெக் ரைசஸ், அதாவது பேஷண்ட் வந்து அவங்களுடைய செஸ்ட்டு, அதாவது லெக் இப்படி இருக்குன்னா இந்த மூலிமா அவங்க ரைஸ் பண்ணுவாங்க, பேக் சைட்லேருந்து ரைஸ் பண்ணுவாங்க. இன் கேஸ் ஆஃப் அவேக் ஆர் இன்டிபேட்டட் பேஷண்ட். சிம்பிள் டு பெர்ஃபார்ம் ரெஸ்டடான பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம லெக்கை மட்டும் ரைஸ் பண்ணுவாங்க. லெக் ரைஸ் பண்ணி நம்ம வீனஸ் ரிட்டர்ன் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்ட்ரோக் வால்யூம் அண்ட் கார்டியக் இண்டெக்ஸ் இதில் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதில் எப்படி இப்போது ஃப்ளூயிட் ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறது, இப்போ கிரேட்டர் தென் 10% ஸ்ட்ரோக் வால்யூமாக ஃப்ளூயிட் ரெஸ்பான்ஸாக இருக்குன்றது செக் பண்ணலாம். அதே போல் கிரேட்டர் தென் 15% கார்டியக் இண்டெக்ஸ்னால் ஃப்ளூயிட் ரெஸ்பான்ஸாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட்லி யூஸ்டு. ஸோ திஸ் இஸ் ரிப்பீட்டட்லி யூஸ்டு ஒன். நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட் சேலஞ்ச். ஃப்ளூயிட் சேலஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மால் போலஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க ஆஃப் 100 to 250 ml. measure stroke volume and cardiac index before and after நம்ம ஸ்ட்ரோக் வால்யூமும் அண்ட் கார்டியக் இண்டெக்ஸும் இங்கே மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஃப்ளூயிட் ரெஸ்பான்சிவ்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு greater than 10%, greater than 15% வச்சு இங்கே கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் ஆல் அபவுட் ஃப்ளூயிட் ரெஸ்பான்சிவ்னஸ் இன் கேஸ் ஆஃப் பேஷண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் அட்மினிஸ்ட்ரேஷன் டியூரிங் ஃப்ளூயிட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளூயிட் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஸோ எப்பவுமே ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கும்போது யூஸ் ஃப்ளூயிட்ஸ் ஒன்லி when needed. பேஷண்ட்டுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஃப்ளூயிட்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். எல்லா டைமும் ஃப்ளூயிட் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணால் அவங்களுக்கு இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ், எடிமா ஃபார்மேஷன்ஸ் தான் வரதுக்கு சான்ஸாக இருக்கும். ஸோ இன் ICU adequate fluid intake often not possible. கரெக்டான ஃப்ளூயிட் இன்டேக் வந்து இட் ஆஃபன் நாட் பாசிபிள். ப்ரிஃபர்டு மெத்தட் அண்ட் நியூட்ரிஷன் என்ன இன்டர்வல் ஃபீடிங். ஸோ நம்ம ஒரு ப்ரிஃபர்டு மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன் ப்ராப்பராக இருக்கணும். நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன் யூஸ் என்டரல் ஃபீடிங் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். ஸோ IV மெயின்டெனன்ஸ் fluids.
எதுக்காக நம்ம இந்த மைல்டு மெயின்டெனன்ஸ் ஃபுட் நம்ம பண்ணுறோம்னா டு மீட் மெட்டபாலிக் டிமாண்ட். மீட் மெட்டபாலிக் டிமாண்ட் அண்ட் ஹீமோடைனமிக் இன்ஸ்டெபிலிட்டி நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்ட் டீஹைட்ரேஷன். டு ப்ரிவென்ட் டீஹைட்ரேஷன். ஸோ இதனால தான் நம்ம ஃப்ளூயிடை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், அதனால் ஃப்ளூயிடை வந்து இங்கே அட்மினிஸ்டர் பண்ணுறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் லாஸ். இப்போ ஃப்ளூயிட் வந்து லாஸ் ஆகிறது நம்ம எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளூயிட் ரெசிஸ்டேஷன் மூலமாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டன்ஷியலி அக்ரெசிவ் ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட், ஷாக்கு, நெக்ஸ்ட்டு ஹைப்போ வாலிமியா, பேஷண்டோடைய பிளட் வால்யூம் கம்மியாக இருந்ததுன்னா, நெக்ஸ்ட்டு வந்து டீஹைட்ரேஷன். இந்த மாதிரி சினாரியோஸில் நம்ம ஃப்ளூயிட் ரெசிஸ்டேஷன் பண்ணலாம். பொட்டன்ஷியலி அக்ரெசிவ் ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பொட்டன்ஷியலி அக்ரெசிவ் ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஃப்ளூயிட் ரெசிஸ்டேஷன். ஸோ பேஷண்ட் ஆர்கனை வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணலாம், ஆர்கனை டு ரெஸ்கியூ ஆர்கன் இன் ஃப்ளூயிட் ரெசிஸ்டேஷன். நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லாசஸ். ஸோ லாசஸ் எல்லாம் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா இட் இஸ் இன் லாசஸ் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பேர்ன்ஸ் பேஷண்ட்டுக்கு பேர்ன்ஸ் ஆர் எல்ஸ் pancreatitis or else GI losses or else drains or else fistula வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஃபிஸ்டுலாஸ் ஆன் பாலியூரியா. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் நம்மளுக்கு லாஸஸ் நம்ம ஃப்ளூயிட் லாஸஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கரெக்ட் ஃப்ரீ வாட்டர் டெஃபிசிட் நம்ம வந்து இந்த இடத்துல கரெக்ட் பண்ணணும், ஃப்ரீ வாட்டர் டெஃபிசிட். அதே போல் டெய்லி ஃப்ளூயிட் நீட்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி மெயின்டைன் பண்ணோம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்கன் சப்போர்ட், அடிக்குவேட் பர்ஃபியூஷன். இட் கிவ்ஸ் ஆர்கன் சப்போர்ட், ரிசல்ட்ஸ் இன் அடிக்குவேட் பர்ஃபியூஷன். ஸோ நெக்ஸ்ட்டு தெரப்பி. இதுக்கு வந்து என்ன மாதிரி தெரப்பி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்து கரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் இம்பேலன்சஸ் ஆல்ஸ் ஐவி மெடிகேஷன் டெலிவரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட கோல் என்ன, எதுக்காக நம்ம இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டு அடிக்குவேட் ஹைட்ரேஷன் அண்ட் பர்ஃபியூஷன் டு தி ஆல் ஆர்கன்ஸ். அண்ட் இதோட ரெஜிமெண்ட் நம்ம என்னென்னா ஸ்டார்ட் வித் ஐசோடோனிக் கிறிஸ்டலாய்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஐசோடோனிக் கிறிஸ்டலாய்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ளூயிட்ஸ் மெயின்டைன் பண்ண. ஐசோடோனிக் கிறிஸ்டலாய்ட்ஸ் வித் டெக்ஸ்டோஸ் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ D5NS ஆர் D5LR இது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐசோடோனிக் கிறிஸ்டலாய்ட்ஸ் வித் டெக்ஸ்டோஸ். ஸோ நியூட்ரிஷன் ஆன்போர்ட் நியூட்ரிஷன் நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணோம் இந்த D5 யூஸ் பண்ணுறதுனால. அதே போல் ரெகுலர் ஐசோடோனிக் ஃப்ளூயிட், ரெகுலர் ஐசோடோனிக் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மானிட்டர் அட்ஜஸ்ட் ரேட்ஸ் அப் ஆர் டவுன் பேஸ்ட் ஆன் நீட்ஸ். ஸோ கண்டினியூஸாக நம்ம மானிட்டர் பண்ணோம் பேஷண்டோட ஹீமோடைனமிக்ஸ் எல்லாம். அதே போல் அட்ஜஸ்ட் பண்ணோம் ரேட்ஸ், ஃப்ளூயிட் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேஸ்ட் ஆன் நீட்ஸ், அவங்க நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளூயிடை மெயின்டைன் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சிடர் ஆடிங் பொட்டாசியம் in case of hypovolemia or else low fluid volume. Consider adding potassium. Okay, next not nutrition. Okay, இப்போ எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா 4-2-1 ரூல்னு ஒன்று இருக்குது. அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஹவர்லி ஃப்ளூயிட் ரேட். இதில் வந்து நம்ம ஃப்ளூயிடு வந்து ஹவர்லி நம்ம செக் பண்ண முடியும். ஸோ 4-2-1 ரூல் இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது இப்போ பார்ப்போம். ஸோ நார்மலாக இப்போ பாடி வெயிட் உள்ள பேஷண்ட்டு 0 to 10 kgனா நம்ம 4 ml per kg per hour மெயின்டைன் பண்ணோம். நெக்ஸ்ட் 10 to 20 kgனா 2 ml per kg per hour. அரல்ஸ் greater than 20 kgனா 15 ml per kg per hour, 1 ml per kg per hour இங்கே கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க, 5 kg பேஷண்ட் இருக்காங்கன்னா இப்போ 5 into 4 நான் மல்டிப்ளை பண்ணோம். 4 மல்டிப்ளை பண்ணால் 20 ml per hour. இப்போ ஒரு ஹவருக்கு நான் எவ்வளோ ஃப்ளூயிட் அட்மினிஸ்ட் பண்ணோம், 5 kg பேஷண்ட்டுக்கு 20 ml ஃப்ளூயிட் நான் அட்மினிஸ்ட் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் 15 kg பேஷண்ட் வராங்க. 15 kg பேஷண்ட் வரும்போது ஃபஸ்ட்டு 10 பிரிச்சுன்னு 10 into 4
40 ml per hour. நெக்ஸ்ட் வந்து 5 into 2 இது வந்து 10 ml per hour. ஸோ டோட்டலாக நான் 50 ml per hour ஃப்ளூயிட்ஸை வந்து நான் இந்த 15 kg பேஷண்ட்ஸ்க்கு நான் அட்மிஷன் பண்ணேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 75 kg பேஷண்ட் வராங்க. இப்போ 75 kg பேஷண்ட் வரும்போது ஃபஸ்ட்டு 10 into 4 எவ்வளோ 40 ml per hour. நெக்ஸ்ட்டு வந்து 10 into 2 20 ml per hour. நெக்ஸ்ட்டு 10 to அப்புறம் எவ்வளோ ரிமைனிங் இருக்குது 55. ஸோ 55 into 1 55 ml per hour. ஸோ டோட்டலாக 150 ml per hour வந்து ஃப்ளூயிட்ஸ் எனக்கு இந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ இப்படி தான் எங்கே கால்குலேட் பண்ணோம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு எவ்வளோ வெயிட் வராங்களோ ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் 10 போடலாம். அதில் ரிமைனிங் வந்து இன்னும் 10 இருந்ததுன்னா 10 ஆட் பண்ணிக்கோங்க. மற்ற ரிமைனிங் எல்லாமே 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஹவர்லி ஃப்ளூயிட் ரேட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஒரு ஹவருக்கு எவ்வளோ ஃப்ளூயிட் நம்ம அட்மிஷன் பண்ணுறோம் அப்படின்றத இதில் கால்குலேட் பண்ணலாம். ஓகே. ஸோ சிம்பிளாக குயிக்கர் கால்குலேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குயிக்கராக நம்ம இது மாதிரி போட முடியல. குயிக்கர் கால்குலேஷன்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு பார்த்தோன்னா 40 நார்மலாக அடல்ட்டுக்கு சொல்கிறேன். ஃபார் அடல்ட் குயிக்கர் கால்குலேஷன் ஃபார் அடல்ட் எப்படின்னா 40 ப்ளஸ் வெயிட் இன் கேஜி. ஓகே, 40 ப்ளஸ் வெயிட் இன் கேஜி ஈக்குவல் டு ஹார்ட் ரேட். ஜென்ரலாக 40 இருந்தாங்கன்னா ப்ளஸ் அவங்களுடைய 75 வெயிட் இன் கேஜினா 75 எவ்வளோ வெயிட் இருக்காங்க 75 கேஜி. ஸோ 75 கேஜினா எனக்கு 115 ml per hour. இதுதான் அவங்களுடைய ஹவர்லி ஃப்ளூயிட் ரேட். ஸோ ஹவர்லி ஃப்ளூயிட் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா அவங்களோட வெயிட் இன்ட்டு நம்ம 40 வந்து ஆட் பண்ணிக்கணும் ஃபார் குயிக்கர் கால்குலேஷன் இன் கேஸ் ஆஃப் அடல்ட். நெக்ஸ்ட்டு இன்னொரு ரூல் இருக்குது. இன்னொரு ரூல் வந்து 100 50 20 ரூல். ஸோ இந்த 100 50 20 ரூலை நம்ம யாருக்கு அட்மிஷன் பண்ணுவோம்னா மெயினாக வந்து அடல்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. 100 50 20 ரூல். ஸோ இதில் டிபிக்கல் யூஸ் பண்ண அடல்ட் டெய்லி ஃப்ளூயிட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா ஹவர்லி ஃப்ளூயிட் ரெக்குவயர்மெண்ட்ஸ், இது வந்து டெய்லி ஃப்ளூயிட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். எப்படின்னா பாடி வெயிட் 0 to 10 kgனா 100 ml per kg per day, 10 to 20னா 50 ml per kg per day, greater than 20 kgனா 20 ml per kg per day. ஓகேவா. இப்போ இதுலையும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணோம். இதில் வந்து நம்ம இங்கே வந்து எப்படி யூஸ் பண்ணோம் 4 to 1 இங்கே யூஸ் பண்ணணும். இங்கே வந்து 4 into 25 யூஸ் பண்ணணும். 4 into 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான் இங்கே டிஃப்ரென்ஸு. ஓகேவா. இது வந்து 4 into 2 4 into 2 into 1. இது வந்து அதே ஹவரில் இப்போ மேலே வந்து இது இப்போ 4 ஒரு ஹவர் 4 1 ஹவருக்கு நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஒரு ஹவர்னா இப்போ ஒரு டேக்கு 24 ஹவர்ஸ் நார்மலாக. அப்போ 25னா எவ்வளோ வரும் 100. இப்போ 4னா ஒரு ஹவருக்கு 2னா அப்போ ஒரு ஹவருக்கு 25. அப்போ வந்து எவ்வளோ 50. ஸோ நெக்ஸ்ட்டு 1 ஒரு ஹவர் 1 டேக்கு வந்து 25 ஹவர்ஸ் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இங்கே வந்து 25. ஸோ இதுதான் நம்ம 100 50 20 நம்ம 3ஆக இங்கே பிரிக்கிறோம். ஓகேவா. ஸோ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா இப்போ இதே 75 kg பேஷண்ட்டுக்கு நான் இங்கே கால்குலேட் பண்ணுறேன் பை யூஸிங் டெய்லி ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ 75 kg இப்போ இதில் நான் 10ஆக பிரிச்சுக்கிறேன். 10 into 100, நெக்ஸ்ட்டு 10 into 50, நெக்ஸ்ட்டு 55 into 20. ஓகேவா. ஸோ 10 into 100னா 1000, நெக்ஸ்ட்டு 10 into 50னா 500, நெக்ஸ்ட்டு 55 into 20னா எவ்வளோ வரும் 55 into 20னா எனக்கு 1100 வரும். ஸோ 1100. ஸோ இதை ஆட் பண்ணால் 2700 ml per day. ஸோ 2700 ml per day, அதாவது டோட்டலாக எனக்கு 2700 ml எனக்கு தேவைப்படுது. ஸோ இதை வந்து நான் 24ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும் 24ஆல் டிவைட் பை 24னா எனக்கு 112.5 ml per hour. ஸோ இந்த 112.5 ml 24ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ஒரு நேரத்துக்கு எவ்வளோ ஃப்ளூயிட் வரும் நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக 112.5 ml இது வந்து இங்கே கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். 115 ml per hour, 112 ml per hour. ஸோ நம்ம இப்படியும் கால்குலேட் பண்ணலாம், அப்படியும் கால்குலேட் பண்ணலாம். எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணலாம். டெய்லி ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு வந்து 100 50 20 ரூல் ஃபாலோ பண்ணுவோம். அதே வந்து ஹவர்லி ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம 4 to 1 ரூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரிமெம்பரிங் பாயிண்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஃப்ளூயிட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மேர்லி பேஸ் லைன் கால்குலேஷன்ஸ். ஸோ பேஸ் லைன் கால்குலேஷன் நம்ம பக்காவாக பண்ணோம். அது ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது பேஸ் லைன் கால்குலேஷன்ஸுக்கு. அப்புறம் கெட்டிங் ஐவி மெடிகேஷன் சப்ட்ராக்ட் ஃப்ரம் நீட்லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டோட்டல் ஐவி மெட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணோம். நெக்ஸ்ட்டு மானிட்டர் ஃப்ரீக்வன்சி அண்ட் மேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம கரெக்டாக பண்ணோம். அதே போல் நெக்ஸ்ட் டசன்ட் அக்கௌண்ட் ஃபார் அதர் லாஸஸ்.
லாஸஸ் வந்து நம்ம தவிர்க்கணும். இந்த ஃப்ளூயிட் லாஸஸை நம்ம ப்ரிவெண்ட் லாஸஸ். நெக்ஸ்ட்டு ஒபீஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த ஃப்ளூயிட்ஸை வந்து கான்டாக்டாக இருக்கும். அதே போல் ஃப்ளூயிட் ஆஸ் கான்சிக்வன்சஸ், நம்ம அட்மிஷன் ஃப்ளூயிட் எல்லாத்துக்கும் ஆஸ் கான்சிக்வன்சஸ். ஸோ பி பர்பஸ்ஃபுல். ரொம்ப அதிகமாகவும் கொடுக்கூடாது ஃப்ளூயிட்ஸை, ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்கணும், ஃப்ரீ வாட்டர் டெஃபிசிட். ஸோ ஃப்ரீ வாட்டர் டெஃபிசிட்டில் நம்ம மெயினாக சோடியம் அதோடைய கால்குலேஷன் ஆஃப் ஃப்ரீ வாட்டர் டெஃபிசிட் தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சோடியமோடைய சோடியம் கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம வாட்டரோடைய கான்சன்ட்ரேஷன், வாட்டருடைய நம்மளுடைய வால்யூம் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சோடியம் வந்து இட்ஸ் அ சரகேட் ஃபார் பேஷண்ட் டோட்டல் பாடி வாட்டர். சரகேட் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் பேஷண்ட் டோட்டல் பாடி வாட்டர். ஸோ இதை வச்சு நம்ம சோடியம் வச்சு எப்படி நம்ம டோட்டல் பாடி வாட்டர் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சோடியமோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, அது நார்மல் பிளாஸ்மாவில் 135 to 145 மில்லிமோல் ஆர் மில்லி ஈக்குவலன்ட் பர் லிட்டரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னா, சோடியம் இப்போது பாடி டோட்டல் சோடியம் நெவர் சேஞ்சஸ். ஸோ டோட்டல் பாடி சோடியம் வந்து நெவர் சேஞ்சே ஆகுது, இதுக்கு வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். ஆனால் சீரம் சரியில்லை. ஸோ சீரம் சோடியம் கான்சன்ட்ரேஷன் நாட் ஈக்குவல் டு டோட்டல் சோடியம். ஸோ சீரமில் இருக்கிற சோடியமும் டோட்டல் சோடியமும் ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் நாட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ யூஸ் சீரம் கான்சன்ட்ரேஷன். ஸோ சீரம் கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்மளால், அதாவது பிளாஸ்மா சோடியம் கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்மளால் இந்த டோட்டல் பாடி வாட்டர் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம் இருக்குன்னா, சோடியம் வந்து இப்போது ஒரு 1 லிட்டர், இது வந்து இதோடைய கான்சன்ட்ரேஷன், இதோடைய ஆஸ்மோலாரிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னா 140 மில்லிமோல் கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை சுற்றி வாட்டர் வந்து 1 லிட்டர் வாட்டர் இருக்குது. 1 லிட்டர் வாட்டர் இருந்தால் இட் ஆல்மோஸ்ட் இஸ் அ நார்மல் வேல்யூ ஆர்எல்ஸ் இட் இஸ் நார்மல். ஸோ நார்மலாக இருக்குது. 1 லிட்டர்னால் நம்ம 140 நார்மலாக காட்டுது. நெக்ஸ்ட்டு வந்து அதே சோடியமில் நான் வந்து சுற்றி இருக்கிற 1 லிட்டர் இல்லாமல் ஒரு 200 ml மட்டும் வச்சேன்னா வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். வாட்டர் கம்மியாக இருந்தால் அதோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். சோடியமோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ எனக்கு டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்யூஷன் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 500 ஆர் 300 இருக்கும். 300 மில்லிமோல் இருக்கும். ஏன் எங்கள் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தா எங்கள் வாட்டர் கம்மியாக இருக்குது. வாட்டர் கம்மியாக வந்து டைல்யூஷன் கம்மியாக இருக்குது. ஸோ டைல்யூஷன் கம்மியாக வந்து டோட்டல் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். 300 மில்லிமோலில் எனக்கு காட்டும். இப்போ அதே சோடியமில் இப்போ நான் வந்து இங்கே வந்து 3 லிட்டர் ஆட் பண்ணுறேன், 3 லிட்டர் சொல்யூஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ சோடியம் கான்சன்ட்ரேஷன் 140. அப்போ டோட்டல் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும், டோட்டல் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக 50 ஆர் 70 15 வச்சுப்போம், 50 மில்லிமோல் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இப்போ நம்ம வாட்டர் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைல்யூஷன் அதிகமாக நடக்கும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோடியம் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், சீரம் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் அங்கே மெயின் கான்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் நேட்ரிமியா பேஷண்டோட பிளட்டில் நம்மளுக்கு சோடியம் அதிகமாக இருக்குது, ஹைப்பர் நேட்ரிமியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹைப்பர் நேட்ரிமியா. ஸோ அந்த பேஷண்ட் நம்மளுக்கு வந்து டிஃபிஷியன்ட் H2O, ஏன்னா சோடியம் கான்சன்ட்ரேஷன் இங்கே வந்து அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு என்னவாக இருக்கும், சோடியம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும், இன்வெர்சிவ் வெர்ஷன். ஸோ இங்கே வந்து டிஃபிஷியன்ட் வாட்டர் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்போநேட்ரிமியா. இங்கே வந்து எனக்கு சோடியம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அதே போல் இந்த இடத்துல வாட்டர் கான்சன்ட்ரேஷன், இங்கே வந்து வாட்டருடைய லெவல் வந்து அதிகமாக இருக்கும், டிசால்வ் ரொம்ப அதிகமாக இருக்கும். யூஸ் எவர் டூ மச் வாட்டர் ஆர்எல்ஸ் இன்க்ரீஸ் வாட்டர் ஆர் டூ மச் வாட்டராக இருக்கும் இன் கேஸ் ஆஃப் ஹைப்போநேட்ரிமியா. நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் ஃப்ரீ வாட்டர் டெஃபிசிட். இப்போ ஃப்ரீ வாட்டரை வந்து டெஃபிசிட்டை நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, இப்போ சோடியம் பேஷண்ட் லூசிங் H2O. இப்போ சோடியம் இன்க்ரீஸ் ஆயிருந்தால் பேஷண்ட் வந்து வாட்டரை அதிகமாக லூஸ் பண்ணுவாங்க. அதானே கரெக்டு. இப்போ பேஷண்ட் அதிகமாக இருந்தால் பேஷண்ட் லூசஸ் மோர் H2O. ஸோ சீரம் சோடியம் கான்சன்ட்ரேஷன் calculate with ஃப்ரீ வாட்டர் டெபிசிட். ஸோ இப்போ சீரம் சோடியம் வச்சு நம்ம ஃப்ரீ வாட்டர் டெபிசிட் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ சீரம் சோடியம் லெவல் நம்ம தெரியணும். சீரம் சோடியம் லெவல், நெக்ஸ்ட் வந்து டோட்டல் பாடி வாட்டர் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கரெக்ஷன் ஃபேக்டர்னு ஒரு சில ஃபேக்டர் இருக்குது. மென்னுக்கு வந்து 0.6, உமனுக்கு வந்து 0.5, நெக்ஸ்ட்டு வந்து எல்டர்லி மென்னுக்கு வந்து 0.5 அண்டு எல்டர்லி உமன் 0.4 அண்டு வாட் பர்சன்ட் வெயிட் வாட்டர். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட் பார்ப்பாங்க வாட்டருக்கு.
நெக்ஸ்ட்டு வெயிட் இன்ட்டு கோரிலேஷன் ஃபேக்டர் தான் நம்மளுக்கு டோட்டல் பாடி வாட்டர். ஸோ இப்போ கரெக்ஷன் ஃபேக்டர் தான் டோட்டல் பாடி வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு 50 வெயிட்டு 50 கேஜி பேஷண்ட் இருக்கான். 50 இயர்ஸ் ஸோ 50 இயர்ஸ் ஓல்டு பேஷண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபீமேல் ஆஃப் 80 கேஜி அண்ட் சோடியம் ஆஃப் 165. சீரம் எவ்வளோ இருக்குது? சோடியமில் 165 இருக்குது. ஸோ அவங்களுடைய கரெக்ஷன் ஃபேக்டர் என்ன? கரெக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் ஃபீமேல் எல்டர்லி ஃபீமேல்னால் நம்ம 0.5. ஸோ இந்த இதோடைய நம்ம ஃப்ரீ வாட்டர் டெஃபிசிட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம டோட்டல் பாடி வாட்டர் கால்குலேட் பண்ணோம். டோட்டல் பாடி வாட்டர் என்னது வெயிட் இன்ட்டு கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ இப்போ வெயிட் என்னது 80 இன்ட்டு 0.5. அப்போ எனக்கு டோட்டல் பாடி வாட்டர் 40 லிட்டர் வருது. ஸோ டோட்டல் பாடி வாட்டர் எனக்கு எவ்வளோ? 40 லிட்டர். ஸோ அப்போது 165. ஸோ நம்ம சோடியம் கான்சன்ட்ரேஷன் 165 இன்ட்டு 40. ஸோ 165 இன்ட்டு 40 அது மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 6600 மில்லிமோல் சோடியம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? 6600 மில்லிமோல் சோடியம் கான்சன்ட்ரேஷன் அவங்க பாடியில் இருக்கும். ஸோ அப்போது டோட்டல் பாடி வாட்டர் இப்போ வந்து இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ இங்கே இப்போ டோட்டல் பாடி வாட்டர் எவ்வளோ? 140. ஸோ 140 இன்ட்டு நம்ம இங்கே நார்மலை விட இங்கே சோடியம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ நார்மல் வந்து 140 இன்ட்டு 40 ப்ளஸ் சம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6600 மில்லிமோல் சோடியம் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஏன்னா இங்கே சோடியம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் இந்த 140யோட நம்ம 40யோட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிட்டு ஏதோ ஒரு வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வேல்யூ எக்ஸ்னு வச்சு நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு தான். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் டோட்டல் பாடி வாட்டர் எவ்வளோ? டோட்டல் பாடி வாட்டர் 40 லிட்டர். ஸோ இந்த ஃபார்முலா கீழே அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டோட்டல் பாடி வாட்டர் 40 இன்ட்டு சீரம் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 165 மைனஸ் 140 பை 140. இதை கால்குலேட் பண்ணால் 40 இன்ட்டு 25 பை 140 வரும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 7.14 லிட்டர் ஃப்ளூயிட் நம்மளுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் ஹவு டு கால்குலேட் அவர் ஃப்ரீ வாட்டர் டெஃபிசிட். 4 லிட்டர் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த லேடி வந்து நம்மளுக்கு 7.4 லிட்டர் வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்காங்க, ஃப்ரீ வாட்டர் டெஃபிசிட். ஸோ இந்த இடத்துல 7.14 லிட்டர் வாட்டர் டெஃபிசிட்டாக இருக்காங்க. ஏன்னா இந்த பேஷண்ட் வந்து என்னவா இருக்காங்க? ஹைப்பர் நேட்ரிமா, சோடியம் லெவல் அதிகமாக இருக்குது இந்த பேஷண்ட் இந்த லேடிக்கு. ஸோ அதை நம்ம கம்மி பண்ணணும்னா நம்ம 7.4 லிட்டர் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். இதுதான் இந்த மெயினான கான்செப்ட் ஃப்ரீ வாட்டர் டெஃபிசிட். இது ஷார்ட்கட் ஆஃப் டிட்டர்மினிங் ஃப்ரீ வாட்டர் டெஃபிசிட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, சோடியம் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் 140/3. ஸோ இது ஜென்ரல் வந்து அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். அதே போல் வெயிட்டு வந்து கொஞ்சம் ஆல்டர் ஆகலாம். ஸோ சோடியம் வந்து நம்ம இந்த பேஷண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? 165. ஸோ 165 மைனஸ் 140/3. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும்? அப்ராக்சிமேட்டாக 25/3. இதை நம்ம கால்குலேட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 8.3 லிட்டர். ஸோ இது நமக்கு அப்ராக்சிமேட்டாக 8.3 லிட்டர். ஆனால் இது வந்து 7.14 தான் வருது. ஸோ நம்ம ஜெண்டர் வந்து ஃபீமேல்னால நான் இதை கம்மியாக அட்மிஷன் பண்ணணும். ஸோ இது வந்து ஷார்ட்கட் மெத்தட் ஆர் கெஸ்ஸிங் மெத்தட் ஃபார் ஃப்ரீ வாட்டர் டெஃபிசிட். ஆனால் ரெகுலர் மெத்தட் டோட்டல் பாடி வாட்டர்னா இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் இப்போது 25 இயர்ஸ் ஓல்டு மேல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 85 kg சோடியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 158. ஓகே, ஸோ இதில் நம்ம கரெக்ஷன் ஃபேக்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? மேலுக்கு வந்து 0.6. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ 85 இன்ட்டு 0.6 கரெக்ஷன் ஃபேக்டர். நம்ம வெயிட் இன்ட்டு கரெக்ஷன் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் பாடி வாட்டர் வரும். ஸோ டோட்டல் பாடி வாட்டர் எவ்வளோ இருக்கும்? 85 இன்ட்டு 0.6 நமக்கு 51 லிட்டர் வரும். 85 இன்ட்டு 0.6 நமக்கு 51 லிட்டர் வரும். நெக்ஸ்ட்டு இந்த 51 இன்ட்டு நம்ம அந்த டோட்டல் பாடி வாட்டர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். 51 இன்ட்டு 158 மைனஸ் 140 டிவைட் பை 140. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் 6.6 லிட்டர் ஃப்ளூயிட் வருது. 6.6 லிட்டர் ஃப்ளூயிட் வருது. ஓகே, ஸோ நம்ம பேஷண்ட் வந்து ஹைப்பர்நேட்ரிமா இருக்காங்க. அப்போது அவங்கள வந்து நார்மல் லெவலுக்கு கொண்டு வரணும். இந்த 6.6 லிட்டர் ஃப்ளூயிட் வந்து ஃப்ரீ வாட்டர் டெஃபிசிட்டாக இருக்காங்க. வாட்டர் வந்து டெஃபிசிட்டாக இருக்காங்க. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேசிங் ஃப்ரீ வாட்டர் டெஃபிசிட். ரீப்ளேசிங் ஃப்ரீ வாட்டர் டெஃபிசிட்ன்றது பார்ப்போம். ரீப்ளேசிங் ஆஃப் ஃப்ரீ வாட்டர் டெஃபிசிட் வந்து ஓரல் ஆர் என்டீரியல் இன்டேக்கில் நம்ம இந்த ஃப்ரீ வாட்டர் டெபிசிட் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் ப்ரிஃபர்டு. ஸோ ஐவிஎஃப் இன்ட்ராவினஸ் ஃப்ளூயிட் டெக்ஸ்டோஸ் D5W. ஸோ இதில் வந்து நம்ம ஐசோடோனிக் ஃப்ளூயிட் ஆட் பண்ணுவோம். ஐசோடோனிக் ஃப்ளூயிட் ஃபுல் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹைப்போடோனிக்காக மாறிடும். ஏன்னா ஃப்ரீ வாட்டர் இருந்தாலும் அது வந்து கேலரி ஆட் பண்ணி நம்மளுக்கு ஹைப்போடோனிக் சொல்யூஷனாக மறுபடியும் மாறிடும். ஸோ வாட்டர் வந்து இந்த இடத்துல ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆனாலும் அதே போல் வாட்டர் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டர். நெக்ஸ்ட் வில் ரிப்ளனிஷ் ஃப்ரீ வாட்டர் டெபிசிட். ஸோ ஃப்ரீ வாட்டர் டெபிசிட்டை ரீப்ளனிஷ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ வாட்டர் டெபிசிட் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் வேல்யூ. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ கிடையாது. அதே போல் இது வந்து டஸ் நாட் அக்கௌண்ட் ஃபார் ஆன்கோயிங் லாஸஸ். நெக்ஸ்ட்டு கால்குலேஷன். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா ஹவு லாங் டு கரெக்ட் கால்குலேஷன் ஹவு லாங் டு கரெக்ட்ன்றது நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கோல். இதோட எப்படி நம்ம கோல் இது எப்படி எவ்வளோ மணி நேரம் எவ்வளோ நேரத்துக்கு நம்ம சோடியம் ஆட் பண்ணணும், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ சோடியம் ஆட் பண்ணுறதை எதிர்பார்ப்போம். ஸோ எப்படி அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா சோடியம் கான்சன்ட்ரேஷன் -140 by correction rate. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 158 sodium concentration -140 by correction rate வந்து 0.5 இதை கால்குலேட் பண்ணோம்னா 36 hours. ஸோ 36 ஹவர்ஸில் நம்ம இந்த சோடியம் கான்சன்ட்ரேஷன் பர் ஹவருக்கு நம்ம ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஸோ இதோட ஃப்ளூயிடை வந்து நம்ம எவ்வளோ மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ளூயிட் அட்மிஷன் பண்ணணும்னு பார்த்தோன்னா ஃப்ளூயிட் மைனஸ் ஹவர்ஸ் ஃப்ரீ வாட்டர் டெபிசிட் பை ஹவர்ஸ் இன்டூ ஹவர்லி ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் 600 ml ஃப்ரீ வாட்டர் டெபிசிட் உள்ள பேஷண்ட் நம்ம வந்து ஹவர்ஸில் 36 ஹவர்ஸ் நம்ம வந்து அட்மிஷன் பண்ணோம்னா எவ்வளோ ஹவர்லி ரேட் வரும்னா 183 ml per hour. ஓகே. ஸோ இது வந்து டஸ் நாட் இன்க்ளூட் ஆன்கோயிங் லாஸஸ் இல்லாமல் நம்ம டேரெக்டாக ஃப்ரீ வாட்டர் டெபிசிட் அட்மிஷன் பண்ணால் 183 ml per hourல நம்ம அட்மிஷன் பண்ணணும் டு ப்ரிவெண்ட் திஸ் ஹைப்பர்நேட்ரிமா ஆர் ஃப்ளூயிட் டிஃபிஷியன்ட் ஃப்ரீ வாட்டர் டெபிசிட் சினாரியோ. ஓகே, திஸ் ஆல் அபவுட் free water deficit and replace free water deficit and free water deficit calculation and hyponatremia. Okay, that's all about fluid management, and thank you all.